வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 46. சத்யதேவன் சுமித்ராவுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்திருந்தான். திருமணமான புதிதில் அவளிடம் போன் இல்லை. ரீட்டாவுக்கு ஜாஸ்மினுக்கு பேசுவதற்கெல்லாம் வீட்டில் இருக்கும் லேண்ட்லைன் போனைத்தான் உபயோகப்படுத்திக் கொள்வாள். மேலும் கையில் எப்போதும் கவசம் போல அந்த போனை தூக்கிக் கொண்டு அலைவதில் அவளுக்கு துளியும் விருப்பம் கிடையாது. அதனாலேயே ரீட்டா பலமுறை வற்புறுத்தி சொல்லியும் தனக்கென்று ஒரு போன் வைத்துக் கொள்ளாமல் இருந்தாள். ஆனால் டியூஷன் எடுக்க ஆரம்பித்த பிறகு அவளுக்கு கண்டிப்பாக போன் தேவைப்பட்டது. எல்லா பிள்ளைகளுக்கும் வீட்டு போன் நம்பரை கொடுக்க முடியாதல்லவா? அதனால் அவளுக்கென்று தனியாக ஒரு போன் வாங்கி சிம் கார்டும் போட்டு கொடுத்தான் சத்யதேவன். டியூஷன் பிள்ளைகளை அதிலேயே தொடர்பு கொள்வாள். பிள்ளைகளும் அவ்வாறே. சில சமயம் பிள்ளைகள் வீடியோ காலில் வந்து கணக்கில் டவுட் கேட்க அதையும் நிவர்த்தி செய்வாள். ஒரு காலத்தில் சீ என்று ஒதுக்கிய இந்த பொருள் அவளுக்கு இவ்வளவு உபயோகமாக இருக்கும் என்று சுமித்ரா எண்ணியதே இல்லை. மொத்தத்தில் அது பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு உதவுகிறது என்பதில் அவளுக்கு மிகவும் சந்தோஷம். அதைவிட அதிகமான சந்தோஷம் அவளுடைய சத்தியன் எங்கேயாவது 2 நாள் 3 நாள் வெளியூர் செல்கையில் வீடியோ காலில் அவனுடைய அழகு முகத்தை பார்த்து கொள்ளலாமே. அதனால் இன்னும் அந்த போனின் மேல் அவளுக்கு அலாதியான விருப்பம்தான். ஆக போனையும் கையோடு எடுத்துக்கொண்டுதான் கோவிலுக்கு சென்றாள். பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. சத்யன் ஊர் பெரியவர்களோடு பேசிக் கொண்டிருக்க சுமித்ராவும் தனக்கு தெரிந்த பெண்களோடு பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. நம்பரை பார்த்தாள். யாரென்று தெரியவில்லை, வெறும் நம்பர் மட்டுமே. அழைப்பை ஏற்று பேச எதிர்முனையில் ஒரு ஆண் குரல். அதுவும் அவளுக்கு மிகவும் பரிச்சயமான குரல். குள்ளநரி ராஜமாணிக்கம். என்னம்மா சுமித்ரா, நல்லா இருக்கியா என்றான். பகீர் என்றிருந்தது சுமித்ராவுக்கு. என்னோட போன் நம்பர் இவனுக்கு எப்படி கிடைச்சது? அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, என்னம்மா நம்ம போன் நம்பரு இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு யோசிக்கிறியா? எத்தனையோ பிள்ளைங்க டியூஷன் போறாங்க, அதுகள உனக்கிட்ட வாங்கின என்றான் அவன். அவளுடைய மனதை படித்து விட்டது போல. யாரிடம் வாங்கினேன் என்பதை சொன்னானே தவிர எப்படி வாங்கினான் என்று அந்த குள்ளநரி சொல்லவில்லை. சாதாரணமாக யாரும் நம்பரை கேட்டால் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையோடுதான் பிள்ளைகளுக்கு நம்பரையே கொடுப்பாள் சுமித்ரா. ராஜமாணிக்கமும் வெறுமனே கேட்டால் பிள்ளைகள் நம்பரை கொடுக்க மாட்டார்கள் என்று நினைத்து வாய்க்கு வந்த ஒரு பொய்யை அடித்து விட்டான். தன்னுடைய அக்கா மகள் 10ஆம் வகுப்பு படிப்பதாகவும் சுமித்ராவிடம் டியூஷனுக்கு சேர்க்க வேண்டும், அது பற்றி பேசுவதற்கு அவளுடைய நம்பர் வேண்டும் என்று ஒரு பிள்ளையிடம் பொய் சொல்லி அவளுடைய நம்பரை வாங்கிவிட்டான். அதெல்லாம் பரவாயில்ல விடு, உன் நம்பரை நான் அவிச்சு தண்ணியா குடிக்க போறேன். என்னம்மா கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல, நல்லா இருக்கியா என்று அவன் கேட்க வாய் திறந்து பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் வெறுமனே என்றாள். எப்படி, அந்த ஜமீன்தார் உன்னை நல்லா பாத்துட்டு இருக்காப்லையா? ஆமா, நல்லா பாத்துக்கிறாரு. பாத்துதானே ஆகணும், வேற வழி இல்லையே. ஊர் உலகத்துக்கு முன்னாடியும் உன் முன்னாடியும் நல்ல புருஷ மாதிரி வேஷம் போட்டான் தானே. வேலை முடிஞ்சதும் அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளும் போது நீயும் சண்டை போடாம பதில் பேசாம நாய் மாதிரி வெளியே போவ. அதுக்குத்தானே அவன் ரொம்ப நல்ல புருஷ மாதிரி உன்கிட்ட நடிக்கிறான். இலக்காரமான குரலில் ராஜமாணிக்கம் சொல்ல சுமித்ராவுக்கு சுர் என்று கோபம் வந்துவிட்டது. அவர் ஒண்ணு என்கிட்ட நடிக்கலாம்ல, நடிக்கணும்னு அவருக்கு எந்த அவசியமும் இல்ல. உண்மையாவே அவர் எமன ரொம்ப அன்பா இருக்காரு. அட என்னம்மா நீ, படிச்ச பிள்ளை தானே, ஒருத்த உண்மையிலேயே அன்பா இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரியலையே உனக்கு. நீ படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்ட் தான், போ சுமிக்கண்ணு என்றவன். அவ்வளவு படிச்ச ஒன்னாலேயே அவனோட நடிப்பை கண்டுபிடிக்க முடியலனா அவ்வளவு நல்லா அவன் நடிக்கிறான்னு அர்த்தம், தெரிஞ்சுக்க. நேத்து சாயந்தரம் அவனோட வந்த அந்த வக்கீல பார்த்தேன். பெரும்பாலான சொத்தெல்லாம் அவன் பேருக்கு மாறிட்டான். இன்னும் முக்கியமா திருநெல்வேலி டவுன்ல தென்காசி குற்றாலத்துல இருக்க சொத்துக்கள் மட்டும் மாறணுமா, அதுவும் சீக்கிரம் மாறிடும்னு சொன்னாரு. அப்புறம் உன்னோட கதி அதோ கதிதான். சுமித்ரா, எழுதி வச்சுக்க, பழைய செருப்ப தூக்கி எரியிற மாதிரி உன்னை தூக்கி எரிஞ்சிருவான். வெறுமனே ஊர் மெப்புக்கு நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த பொண்டாட்டி தானே, அவ மேல ஏன் அப்படியே அன்பை பொழியிற மாதிரி நடிக்கணுமா? சொல்லு. அதெல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியாது, உனக்கு அந்த அளவுக்கு புத்தியும் இல்ல. மாமா சொல்றேன் கேட்டுக்கோ. 1 வருஷம் கழிச்சு 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம்
ஒருவேளை நீ அவன் மேல கோர்ட்ல கேஸ் போட்டா அவன் பொண்டாட்டிங்கிற உரிமையில அவனோட சொத்துக்கள்ல பாதி உனக்கு வந்துரும். அப்படி நீ அவன் மேல எந்த கேஸும் போட்டுற கூடாதுன்றதுக்காகத்தான் உன் மேல அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறான். அக்கறையா பாத்துக்காத மாதிரி பாலா பண்றான். 1 வருஷம் கழிச்சு நான் வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு தாலி கட்ட முன்னாடியே உனக்கு மாப்பிள்ள பார்த்து ரெடியா வச்சிருந்தவன் தானே அவன். இப்ப என்ன புதுசா அக்கறை வந்திருக்குதான் உன் மேல? யோசி சுமிக்கண்ணு, நல்லா யோசி. ஆனா ஒண்ணு சுமிக்கண்ணு, எந்த நிலைமையில அவன் உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டினாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். தங்கமா வச்சு தாங்குவேன். நான் சொன்னதை ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்க சுமிக்கண்ணு. மாமா போனை வைக்கிறேன். வைத்து விட்டான். போனிலேயே அவளுடைய வாழ்க்கைக்கு வெடியையும் வைத்து விட்டான். பூஜை நடந்து கொண்டிருந்தது. ஒரு ஓரமாக தள்ளி போய் நின்று போன் பேசிக் கொண்டிருந்தவள் கூட்டத்தின் பின்னாலே நின்று கொண்டாள். நகர்ந்து முன்னால் வரவில்லை. சாமி கும்பிடவும் இல்லை. ஏனோ மறந்து விட்டது போல மூளை சிந்திக்கவே மறந்தது. ஒரு எந்திரம் போல கொடுத்த பிரசாதத்தை வாங்கிக் கொண்டவள் பூசாரி கொடுத்த விபூதியை நெற்றியில் இட்டுக் கொண்டாள். அவ்வளவுதான். போலாமா சுமி என்று சத்தியன் அழைக்க, ஏதோ சாவி கொடுத்துவிட்ட பொம்மை போல வந்து வண்டியில் பின்னால் ஏறி உட்கார்ந்தாள். வீடு வந்து சேரும் வரை எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். அவளுடைய மௌனத்தை நினைத்து சத்தியனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அவன் ஏதாவது கேட்டால் பதில் மட்டும் சொன்னாள். அவனால் அவளுடைய வித்தியாசமான நடவடிக்கையை புரிந்து கொள்ள முடிந்தது. போகும்போது எவ்வளவு சேட்டை பண்ணினால், எடுப்பை கிள்ளி வைத்து, காதை கடித்து, தோளில் கடித்து, வயிற்றில் கிச்சு கிச்சு மூட்டி என்றவனை அவள் வண்டி ஓட்டவே விடவில்லை. இப்போது பின்னால் அமர்ந்து அவன் தோளில் கையை போட்டுக் கொள்ளவில்லை. இடுப்பை சுற்றி வளைத்து பிடிக்கவில்லை. பைக்கில் இருந்த கம்பியை பிடித்துக் கொண்டிருந்தாள். மறந்தும் கூட அவனை இடித்துவிடக் கூடாது என்பதில் வெகு கவனமாக இருந்தாள். வீட்டிற்கு வந்த பிறகும் எதிரே நின்ற அன்னலட்சுமியை கூட நிமிர்ந்து பார்க்காமல் விடு விடு என மாடி ஏறி போய்விட்டாள். பொதுவாக எங்கே வெளியே சென்று வந்தாலும் ஹாலில் அமர்ந்து கொஞ்ச நேரம் அன்னலட்சுமியோடு கதையடித்து விட்டுதான் மேலே அறைக்கு போவாள். பெரும்பாலும் போக மாட்டாள். கீழேயே அமர்ந்து கொள்வாள். யோசனையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்த சத்தியன் கோவிலில் பூசாரி கொடுத்த மாலையை கொண்டு போய் பூஜை அறையில் வைத்துவிட்டு வெளியே வந்தான். சின்னையா, மணி 7 போதே, சாப்பிடுறீங்களா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறீங்களா என்று அன்னலட்சுமி கேட்க, அப்புறமா சாப்பிடறானோ, சாயந்தரம் தானே பணியாரெல்லாம் சாப்பிட்டிருக்கு, கொஞ்ச நேரம் போட்டோம் என்றவன் தன் கையில் வைத்திருந்த பிரசாதத்தை அன்னலட்சுமியிடம் கொடுத்துவிட்டு மாடியில் தனது அறைக்கு வந்தான். சுமித்ரா தலையில் சூடி இருந்த ஜாதி மல்லிச்சரம் ஒரு மூலையில் கிடந்தது. கையில் போட்டிருந்த வளையல்களை கழற்றி மேசையில் வைத்துக் கொண்டிருந்தாள். மேற்கொண்டு வளையல்களை கழற்றி விடாமல் 2 கைகளையும் பிடித்து தன் அருகே அவளை இழுத்தான் சத்தியதேவன். ஏன் சுமி ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க, அவனை நிமிர்ந்து பாராமலேயே, ரொம்ப தலை வலிக்குது என்றாள். ரொம்ப வலிக்குதா? அதான் உம்முன்னு இருந்தியா என்று கேட்டுக்கொண்டே அவளது நெற்றியை மிக மென்மையாக வருடி விட்டவன், தைலம் தேய்ச்சி விடட்டுமா என்று கேட்க, நாசுக்காக அவனது கைகளை பிடித்து விலக்கி விட்டவள், இல்ல பரவாயில்ல, நானே தேய்ச்சுக்கிறேன், தைலம் தேய்ச்சிட்டு படுத்து தூங்குனா சரியா போயிடும் என்றாள். சரி என்றவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வெளியே போய்விட்டான். அவன் கதவை திறந்து கொண்டு வெளியேறும் வரை பொறுமையாக நின்றவள் அவன் வெளியேறிய மறு நிமிடம் ஓடி சென்று கதவை உட்புறம் தாளிட்டுக் கொண்டு அந்த கதவு மேலேயே சாய்ந்து நின்று கண்ணீர் விடலானாள். அத்தியாயம் 47. சுமித்ராவிடம் சொல்லிவிட்டு வெளியே போன சத்தியதேவன் இரவு 11 மணி வாக்கில்தான் வீட்டிற்கு வந்தான். திருமணமான இத்தனை மாதங்களில் ஒரு நாள் கூட சுமித்ராவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதில்லை. குறிப்பாக தலைவலி வந்ததில்லை. மேலும் அவள் சத்தியதேவனிடம் தலை குனிந்து பதில் சொன்னதே இல்லை. அதாவது சுமித்ரா அவனிடம் பொய் சொல்ல மாட்டாள். நேருக்கு நேராக அவனுடைய கண்களை பார்த்து உண்மையை மட்டும்தான் பேசுவாள். அவனை எதிர்த்து பேசுவதாக இருந்தாலும், அவனோடு சண்டை போடுவதாக இருந்தாலும் அவனுடைய கண்களைத்தான் நேருக்கு நேர் பார்த்து பேசுவாள். ஒரு நாளும் தலைகுனிந்து தரையை பார்த்து பேச மாட்டாள். அவன் கேட்ட கேள்விக்கு அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் குனிந்த வாக்கில் அவள் பதில் சொன்னதிலேயே அவனுக்கு தெரிந்து போயிற்று, தலைவலி என்று அவள் பொய் சொல்கிறாள் என்று. மேலும் போகும்போது எவ்வளவு உற்சாகமாக கலகலப்பாக வண்டியில் தன்னோடு வந்தாள். ஆனால் வரும்போது அப்படி சோர்ந்து போயிருக்க காரணம் என்ன? நிச்சயமாக அவளுக்கு தலைவலி வந்திருக்க வாய்ப்பே இல்லை. கோவிலில் அந்த அளவிற்கு கூட்டம் இல்லை.
வெள்ளி செவ்வாய் என்றால்தான் கூட்டம் அலைமோதும். இன்று அவ்வளவு கூட்டமில்லை. ஆக சுமித்ரா பொய் சொல்கிறாள் என்பது நிச்சயமாயிற்று சத்யனுக்கு. அதோடு தலைவலி என்று சொன்னவள் தைலம் தடவி விட்டு படுத்து தூங்கினாள், சரியாகிவிடும் என்பதையும் கூட சேர்த்து சொன்னாள். அப்படியெனில் இரவு அவர்களுக்கு இடையே எதுவும் நடப்பதில் அவளுக்கு விருப்பமில்லை என்றுதானே அர்த்தம்? குறிப்பாக அவன் அவளை தொடுவதை அவள் விரும்பவில்லை. ஆனால் ஏன்? ஒரே ஒரு விஷயம் சத்தியதேவனுக்கு உறுத்தியது. பூஜை தொடங்கும் சமயம் முன்வரிசையில் வந்து நின்றான் சத்தியதேவன். எப்போதும் எங்கே இருந்தாலும் யாருடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அவனுக்கு எதிரே வந்து நிற்பாள் சுமித்ரா. இன்றும் அவளை ஆசையோடு தேட கூட்டத்தின் பின்னால் நின்று போன் பேசிக் கொண்டிருந்தாள். அவனும் அதை பெரிதாக எண்ணவில்லை. யாரோ டியூஷன் படிக்கும் பிள்ளைகள் பாடம் சம்பந்தமாக சந்தேகம் கேட்டிருப்பார்கள், இவளும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தான். ஆனால் திரும்பி வருகையில் அவளுடைய அந்த அமைதிக்கான காரணம் ஒருவேளை அந்த போனாக இருக்குமோ என்று இப்போது சந்தேகம் வந்தது அவனுக்கு. இப்போது நடப்பதை எல்லாம் வைத்து பார்த்தால் நிச்சயம் அந்த போனில் தான் சதி ஒளிந்திருக்கிறது என்று முடிவு செய்தான் சத்தியதேவன். சீக்கிரமே அன்னலட்சுமிக்கு போன் செய்து சுமித்ரா சாப்பிட்டாளா என்று விசாரித்தான். இல்ல, சாயந்தரம் சாப்பிட்ட பணியாரமே கும்மென்று இருக்கிறது, வயிறு பசிக்கவில்லை, அதனால் இரவு சாப்பாடு வேண்டாம் என்று சுமித்ரா சொல்லிவிட்டாளாம். இவனும் அதே போலவே சொல்லிவிட அன்னலட்சுமி அம்மாள் இவன் வீட்டிற்கு திரும்ப வரும் முன்பே லைட்டை எல்லாம் அணைத்து விட்டு படுத்திருந்தார். யோசனையோடு மாடிப்படி ஏறியவன் மிக மெதுவாக கதவுகளை திறந்தார். நினைத்தது போலவே கட்டிலில் படுக்காமல் பாயை விரித்து தரையில்தான் படுத்திருந்தாள் சுமித்ரா. அவளுக்கு கரண்ட் ஷாக் அடித்து மருத்துவமனைக்கு சென்று வந்ததிலிருந்து மாந்தோப்பி வீட்டில் இருவரும் ஒரே கட்டிலில்தான் படுத்திருப்பார்கள். அந்த வீட்டை காலி செய்து இந்த வீட்டிற்கு வந்த பிறகும் இருவரும் ஒன்றாகத்தான் ஒரே கட்டிலில் படுத்திருந்தார்கள். கடந்த 2 நாட்களாக தொட்டுக்கொள்ளவில்லை, கட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் ஒருவரை ஒருவர் காதலாய் பார்த்து கொண்டு படுத்திருப்பதே தனி சுகம் அல்லவா? இப்போது மறுபடியும் கீழே படுத்திருக்கிறாள். விளக்கை போடாமல் பூனை போல அவள் அருகே வந்து மண்டி போட்டு அமர்ந்தான். ஆழ்ந்த தூக்கத்திலும் மிக மெலிதாக விசும்பிக் கொண்டிருந்தாள். பீரிட்டு வந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு தலையணைக்கு பக்கத்தில் இருந்த அவளது போனை எடுத்துக்கொண்டு கட்டிலுக்கு வந்தான் சத்தியதேவன். சுமித்ரா தன்னுடைய போனுக்கு வரும் அழைப்பு அத்தனையும் தானாக பதிவு செய்யும் வசதியில் போட்டு வைத்திருந்தாள். காரணம், பெரும்பாலும் அவளுக்கு வரும் போன்கள் அத்தனையும் கணக்கு தொடர்பான சந்தேகங்களாக தான் இருக்கும். எனவே அந்த சந்தேக கேள்விக்கான விடைதான் இவள் கொடுக்கும் பதிலாக இருக்கும். எனவே அதே போன்றதொரு சந்தேகத்தை இன்னொரு மாணவியோ மாணவனோ கேட்கும்போது இந்த ரெக்கார்டிங்கை அவர்களுக்கு அனுப்பி வைத்து விடுவாள். அவளுடைய போனை திறப்பதற்கான பாஸ்வேர்ட் கூட சத்தியதேவனின் பெயர்தான். அதை போட்டு போனை அன்லாக் செய்து கால் ஹிஸ்டரியை எடுத்து கடைசியாக அவள் யாரோடு பேசி இருக்கிறாள் என்று பார்த்தான். பெயர் இல்லை, வெறும் நம்பர் தான் இருந்தது. ஆனால் அந்த அழைப்பும் பதிவாகி இருந்தது. அந்த ரெக்கார்டிங்கை ஆன் செய்து அதில் கேட்ட குரலை கண்டுபிடித்ததுமே ராஜமாணிக்கத்தின் சதையை புரிந்து கொண்டு விட்டான் சத்தியதேவன். அந்த ரெக்கார்டிங்கை கேட்க கேட்க அவனாலேயே அவனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ராஜமாணிகத்தை கொன்று போட்டுவிடும் அளவிற்கு வெறி தலைக்கேறி விட்டது. உடம்பில் இருக்கும் மொத்த ரத்தமும் சூடாகி நரம்புகள் எல்லாம் ஜிவ்வென்று புடைக்க ஆத்திரத்தில் பற்களை கடித்தவன் போனை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அதே ஆத்திரத்தோடு வந்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். சத்தியதேவன் அடித்த அடியில் கிட்டத்தட்ட அரை உயிராகி மயக்க நிலைக்கு சென்றிருந்தான் ராஜமாணிக்கம். கைகால்களை தவளை போல விரித்து பரப்பிக் கொண்டு நடு வீட்டுக்குள் கிடந்தவனை விழிகள் தெரித்துவிடும் அளவிற்கு உற்று பார்த்து கொண்டிருந்தார் பூமிநாதன். சுமித்ராவின் நிம்மதியை கெடுத்ததற்கு வெகுமதியாக லீலாவதியிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தில் வயிறு முட்ட கோழி பிரியாணியை தின்று மூக்கு முட்ட குவார்டரை குடித்துவிட்டு பெப்பரப்ப என்று வீட்டிற்கு பின்புறம் உள்ள தாழ்வாரத்தில் படுத்து கிடந்தான் ராஜமாணிக்கம். வந்த வேகத்தில் நின்று கொண்டே செருப்பு காலோடு சத்தியதேவன் மிதித்த மிதியில் அலறி புடைத்துக் கொண்டு எழுந்தான் ராஜமாணிக்கம். பூமிநாதனின் வீடு ஊருக்குள் இருந்து தள்ளி கொஞ்சம் வெளியே இருக்கும். அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் பக்கத்து வீட்டிற்கு கேட்காது, அந்த அளவிற்கு தூரம் இருந்தது. அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டுதான் சின்ன குழந்தையான சுமித்ராவை தன் இஷ்டத்திற்கு கொடுமைப்படுத்தினாள் லீலாவதி. அதுபோக வாயை திறக்கக்கூடாது, சத்தமே வரக்கூடாது என்று கண்டிஷனோடுதான் அவனை தூக்கி போட்டு மிதித்துக் கொண்டிருந்தான் சத்தியன். படபடவென கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்த லீலாவதிக்கு சத்தியதேவன் ருத்ரதேவனாக மாறி நின்ற கோலத்தை பார்த்ததுமே அனைத்தும் புரிந்து போயிற்று.
எதற்காக அடி வாங்குகிறோம் என்று ராஜமாணிக்கத்திற்கு தெரியும். எதற்காக ராஜமாணிக்கத்தை சத்யன் அடிக்கிறான் என்று லீலாவதிக்கும் தெரியும். ஆக இந்த நாடகத்தில் பூமிநாதன் மட்டும்தான் வெறும் பார்வையாளர். அவருக்குத்தான் என்ன ஏதென்று ஒரு விஷயமும் விளங்கவில்லை. பொதுவாகவே ராஜமாணிக்கம் இப்படி அடி வாங்குபவன்தான். காரணம், பொம்பளை விஷயத்தில் அவன் ரொம்பவும் வீக். பெரும்பாலும் பெண்கள் விஷயத்தில் எங்காவது மாட்டிக்கொண்டு முதுகில் டென்னு கட்டிக்கொண்டுதான் வீட்டுக்கே வருவான். ஆனால் இங்கே என்னடா வென்றால், வீட்டு மருமகன் அல்லவா, இவனுக்கு டென்னு கட்டி கொண்டிருக்கிறார். விஷயம் என்னவாக இருக்கும்? அதுவும் மருமகனின் கோபத்தை பார்த்தால் இவனை அடித்தே கொன்று விடுவார் போல இருக்கிறதே என்று எண்ணியவர் குற்றுயிராக புலம்பிக் கொண்டு கிடந்த ராஜமாணிக்கத்தை மிதிப்பதற்காக காலை ஓங்கிய சத்தியனை பார்த்து, வேண்டாம் மாப்ள, விட்டுங்க, செத்து போவா, பிறகு கொலைகேஸ் ஆயிடும் என்றார் பூமிநாதன். ஓங்கிய காலை சடாரென்று இறக்கியவனின் ஆத்திரம் இப்போது பூமிநாதன் மீது திரும்பியது. யார் யா மாப்ள? யாருக்கு மாப்ள? நான் உன் மாப்பிளையா? நீ எனக்கு மாமனாரா? அப்போ என் பொண்டாட்டி சுமித்ரா உன் பொண்ணு, அப்படித்தானே? அது இப்பதான் உனக்கு ஞாபகம் வருதா? கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆக போகுது. என்னைக்காவது கட்டி கொடுத்த பொண்ணு எப்படி இருக்கான்னு வந்து எட்டி பார்த்திருப்பியா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எதுக்கு என் புள்ள பத்திக்கிட்ட? முத பொண்டாட்டி செத்து 2வது பொண்டாட்டி கட்டிக்கிட்டா மூத்த தாரத்து புள்ள உனக்கு பிறந்தது இல்லன்னு ஆயிடுமாயா? சத்தியதேவனின் வார்த்தைகளை கேட்ட பூமிநாதன் நடுநடுங்கி போனார். பிறகு லீலாவதியை பார்த்து, மாப்ள, நான் சுமித்ராவை பாத்துட்டு வரலான்னு தான் சொல்லுவேன். ஆனா இவ என்ன சொல்லுவா தெரியுமா மாப்ள? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ரொம்ப பெரிய இடம், கோடீஸ்வரங்க, நம்மளெல்லாம் உள்ள விட மாட்டாங்க, நாய விரட்டுற மாதிரி விரட்டி அடிப்பாங்கன்னு சொல்லுவா மாப்ள. அதுக்கு பயந்துதான் நான் அந்த பக்கம் வரமாட்டேன். சரி, எங்க இருந்தாலும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு நான் வேண்டிக்குவேன் என்று பூமிநாதன் சொல்ல எக்கச்சக்க கடுப்பாகி விட்டான் சத்தியதேவன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதாயா? நான் கோடீஸ்வரன் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக என் குடும்பத்துல இருக்க எல்லாருமா கோடீஸ்வரன்? இல்ல, கூலி வேலைக்கு போனாதான் ஒருவேளை சாப்பிட முடியுங்கிற நிலைமையில அப்ப கூட என் சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்கான். அதுக்காக அவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க இல்லன்னு ஆயிடுமா? இல்ல, அவங்கெல்லாம் வந்தா நான் வீட்டுக்குள்ள வராத, வெளியே போன்னு சொல்லுவேனா? யாரையும் அப்படிலாம் பொருளையை கிளப்பி விட்டது? இந்த அம்மாவா என்று கேட்டுவிட்டு சத்யன் லீலாவதியை அழுத்தமாய் பார்க்க பயத்தில் சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது லீலாவதிக்கு. அத்தியாயம் 48. லீலாவதியை அழுத்தமான பார்வை பார்த்தான் சத்தியதேவன். பூமிநாதனிடம் திரும்பியவன், ஆக இவ சொன்னாடுதான் நீ உன் சொந்த பொண்ண பாக்க வரல. சரி, இந்த அம்மா வேற என்னென்ன சொன்னாங்க? இப்படிதான் எதையாவது சொல்லி சொல்லி பெத்த பொண்ணைய அப்பா கிட்ட இருந்து பிரிச்சாளா என்று கேட்க பூமிநாதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல என்று பூமிநாதனை பார்த்து கேட்ட சத்தியதேவன் நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் புட்டு புட்டு வைத்து விட்டான். சுமித்ராவை லீலாவதி கொடுமைப்படுத்தியது தொடங்கி கடைசியில் பணத்திற்காக அவளை அவனிடம் விற்றது வரை கேட்டுக்கொண்டிருந்த பூமிநாதன் கை காலெல்லாம் நடுங்கி விறுவிறுத்து போய் தொப்பென கீழே அமர்ந்து விட்டார். இப்ப ஃபீல் பண்ணி என்ன ஆப்போது? நடந்த எதையுமே மாத்த முடியாது. சுமையோட அம்மா இறந்து போனது விதி. அந்த வயசுல உங்களால கடைசி வரைக்கும் தனிமையில இருந்திருக்கவும் முடியாது. அதுக்காக நீங்க 2வது கல்யாணம் பண்ணீங்களே, அது கூட பரவாயில்ல. ஆனா புது பொண்டாட்டி மோகத்துல பழைய பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளைய கவனிக்காம தவிக்க விட்டீங்க பாருங்க, அதுதான் நீங்க செஞ்ச பெரிய தப்பு. சொந்த வீட்லயே ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு வயிற்றுக்கு சோறு இல்லாம பசியும் பட்னியுமா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்திருக்கா. நல்ல வேலை, அந்த டீச்சர் அம்மா அவளை கவனிச்சதுனால அவ வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறந்துச்சு. இல்லனா இதே வீட்டுல இன்னும் ஒரு வேலைக்காரியா தான் உங்க பொண்ணு சுமித்ரா இருந்திருப்பா. இப்ப எப்படி சுமித்ரா யாரோ நீங்க யாரோ மாதிரி இருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் இனிமேல் இருக்கணும். உங்க குடும்பத்தோட வாசனையா அவ மேல படக்கூடாது. அவ ஏன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் உயிர், என் வீட்டோட ராணி. எங்க அம்மா மேல உள்ள வெறுப்புல பொண்ணுங்களே பிடிக்காம போச்சு. அதனாலதான் கல்யாணமே வேண்டாங்கிற முடிவுல இருந்தேன். ஆனா கடைசியில சொத்து பிரச்சனை வந்தப்போ கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. அதனாலதான் 1 வருஷம் அக்ரிமெண்ட் மாதிரி சுமித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா எல்லா விஷயத்தையும் விலாவரியா நானும் என் வக்கீலும் வந்து உன் பொண்டாட்டி கிட்டையும் கிடக்குறானே இந்த நாய்கிட்டையும் பேசணும். அப்பெல்லாம் இவங்கள மாதிரி நல்லவங்க உலகத்திலே இல்லன்னு நான் நினைச்சேன். அதான் நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். இந்த கல்யாணத்துல சுமித்ராவுக்கும் சம்மதம் தானு இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சொன்னதுனாலதான் அவ கழுத்துல தாலி கட்டவே நான் சம்மதிச்சேன். ஆனா இந்த 2 நாய்களும்
சுமித்ரா கிட்ட அந்த விஷயத்த பத்தி மூச்சு விடல. சுமித்ராவுக்கு விஷயம் தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. சுமித்ரா கிட்ட என்ன, உன்கிட்ட கூட உன் பொண்டாட்டி உண்மையை சொல்லலன்னு நினைக்கிறேன். நீ முழிக்கிற மொழிய பார்த்தா அப்படிதான் தெரியுது. கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி அவகிட்ட நான் அந்த விஷயத்த சொன்னப்போ அவ கூட இதே மாதிரிதாயா பேய் மொழி முழிச்சா. அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. இதோ நிக்கிறே இந்த காட்டேரி, எந்த விஷயத்தையும் சுமித்ரா கிட்ட சொல்லவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் தன்னோட கதைய பூரா சுமித்ரா என்கிட்ட சொன்னா. முழுசா கேட்டு எனக்கு நெஞ்சே கலங்கி போச்சு தெரியுமா. ஏற்கனவே வாழ்க்கையில எந்த சுகத்தையும் அனுபவிக்காத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நாமளும் கொடுமைப்படுத்துறோமேன்னு எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், ஊர் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியா நடந்த ஒரு போலி கல்யாணத்தை நிஜமாக்கணும்னு. எந்த காரணத்துக்காக நான் அவளை கைப்பிடிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பிடிச்ச கைய சாகுற வரைக்கும் விடவே கூடாதுன்னு முடிவு செஞ்சேன். எந்த உறவுமே இல்லாம வளர்ந்தவளுக்கு எல்லாவித உறவுமா நான் ஒருத்தனே இருக்கணும்னு முடிவு பண்ணேன். என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவதான் என் பொண்டாட்டி. தாய் மடியையே பார்க்காத எனக்கு அவ மடிதான் தாய் மடி. அவ மடியில படுத்து ஆசை தீர அவ முகத்தை பார்த்துக்கிட்டே நான் வாழணும். சாகரதா இருந்தா கூட அவ மடியில தான் என் உயிர் போகணும். எங்களுக்கு நடுவுல புகுந்து யாராவது ஆட்டைய கலைக்கணும்னு நினைச்சா அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் உயிரோட விட மாட்டேன். அதுக்கு கிடக்குறான் பாரு, இவன் தான் சாட்சி. இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அப்ப வந்து இப்படி பொறுமையா நின்னு பேசிக்கலாம் இருக்க மாட்டேன். வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். சத்தியதேவனை பத்தி இந்த ஜில்லாவுக்கே நல்லா தெரியும். ஆத்திரத்தில் கண்கள் சிவக்க ஒற்றை விரல் நீட்டி லீலாவதியை பார்த்து எச்சரித்தவன் அதே ஆத்திரத்தோடு மல்லாந்து கிடந்த ராஜமாணிக்கத்தின் நெஞ்சில் மறுபடி ஒருமுறை நங்கென மிதித்தான். யார் பொண்டாட்டியை யாரா தங்கமா பாத்துக்கிறது என்று ஆத்திரத்தில் பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பியவன் யாருமே எதிர்பாரா வண்ணம் லீலாவதியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். அவன் விட்ட அடியில் அந்த சதிகாரி அறையின் மூலையில் போய் விழுந்தாள். வாய் கிழிந்து ஒரு பக்கமாக ரத்தம் சொட்டியது. எங்கே மறுபடியும் அடிப்பானோ என்ற பயத்தில் மூலையிலேயே பள்ளி போல ஒட்டி கொண்டாள் லீலாவதி. அவளை ஓர பார்வையாக பார்த்து கொண்டே பின் கதவை திறந்த சத்தியன், மாடசாமி என்று குரல் கொடுக்க எங்கிருந்தோ ஓடி வந்த மாடசாமி தன் கையில் இருந்த அந்த பொருளை சத்தியனிடம் கொடுத்தான். அதை பார்த்த லீலாவதிக்கு கண்கள் வெளியே வந்துவிடும் போல பெருசாயிற்று. பயத்தில் உயிரே போய்விடும் போல இருந்தது. ஆமாம், மாடசாமி சத்தியனின் கையில் கொடுத்தது நன்கு பழுக்க காய்ச்சிய ஒரு இரும்பு கம்பி. 7 வயசு குழந்தை பசி தாங்காம கொஞ்சோண்டு சோறு போட்டு சாப்பிட்டதுக்காக அவளுக்கு நீ சூடு வச்சிருக்க. அவளுக்கு எப்படி வலிச்சிருக்கும், எரிஞ்சிருக்கும், எவ்வளவு அழுதுருப்பா, எப்படி துடிச்சிருப்பா. ஆறுதலுக்கு யாருமே இல்லாம பசியும் பட்னியுமா அந்த பொண்ணோட தனியா கிடந்து அவதிப்பட்டிருப்பா என் பொண்டாட்டி. ஈவு இறக்கம் இல்லாத நாயே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்ப கூட அவ தொடையில இருக்கிற அந்த தழும்ப நினைச்சா எனக்கு ராத்திரியில தூக்கமே வரதில்ல. என்னைக்கு அந்த கதையை என்கிட்ட சொன்னாலோ அன்னைக்கே முடிவு பண்ண உனக்கும் அதே மாதிரி ஒரு சூடு போட்டு உன்னையும் வழியில துடிக்க வைக்கணும்னு என்றவன் கீழே விழுந்து கிடந்த லீலாவதியின் வலது கையை இறுக்கி பிடித்து அவளுடைய உள்ளங்கைக்குள் அந்த பழுக்க காய்ச்சிய இரும்பு ராடை வைத்து தேய் என்று கைமுழுக்க தேய்த்து விட்டான். உயிர் போக அலறினாள் லீலாவதி. ஈவு இரக்கம் காட்டாமல் அதே சூட்டுக்கோளை எடுத்து இடது கையிலும் அதே மாதிரி சூடு வைத்தான் சத்தியதேவன். என் பொண்டாட்டியை யாராவது முறைச்சு பார்த்தா கூட அவங்க கண்ணையே தோண்டி எடுக்கணும்னு எனக்கு வெறி கிளம்பும். நீ அவளுக்கு சூடே வச்சிருக்க, உன்னை விடுவனா என்று லீலாவதியை பார்த்து கேட்டுவிட்டு, அப்ப இருந்த ஆத்திரத்துக்கு முதல்ல உன்னதாய தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுச்சு. ஆனா பாரு, கெட்டதுல ஒரு நல்லது மாதிரி வயிற கட்டி மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டிய பெத்து கொடுத்திருக்கல, அதனால உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போறேன். முடிஞ்சா குடும்பத்தோட எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்தா நேரா வந்து உன்னைத்தான் வாயிலே மிதிப்பேன் என்று சிலையாய் அமர்ந்திருந்த பூமிநாதனை பார்த்து எச்சரித்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே போய்விட்டான் சத்தியதேவன். 2 கையும் தீயாய் எரிய வலியில் அலறி துடித்துக் கொண்டிருந்தாள் லீலாவதி. தரையில் அமர்ந்த நிலையில் லீலாவதியை எந்த உணர்ச்சியும் இன்றி வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் பூமிநாதன். கோயில் கூட அன்னைக்கு அவங்க கைய பிடிச்சப்பவே அவனை சங்க அறுத்து போட்டுடலான்னு சொன்னேன். நீங்க தான் வேண்டான்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா அது எங்க வந்து நிக்குதுன்னு. அவள்லாம் ஒரு விஷ கிருமி மாதிரியா? என கண்ட உடனே சுத்தமா அழிச்சிடணும்.
வளர விட்டா இப்படித்தான். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீங்க ஊனு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றான் மாடசாமி. மாடசாமி கார் ஓட்டிக் கொண்டிருக்க பக்கத்தில் அமர்ந்திருந்தான் சத்தியதேவன். முகம் வெகு இறுக்கமாயிருக்க கண்கள் இரண்டும் சிவந்து கலங்கி இருந்தது. அதை காண்பதற்குத்தான் மாடசாமிக்கு பொறுக்கவில்லை. காரில் ஏறியதிலிருந்தே ஒரே புலம்பல்தான். அந்த ராஜமாணிக்கத்தை ஏதாவது செய்ய வேண்டும். அதுவும் சத்தியனின் இந்த இறுக்கமான முகத்தை கண்ட பிறகு தாங்க முடியாத ஆற்றாமையில் இப்படித்தான் எதையாவது புலம்பிக் கொண்டே வந்தான் மாடசாமி. அவன் புலம்பலையெல்லாம் செவிமடுத்துக் கொண்டு வந்தானே தவிர பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசினான் இல்லை. வெகுநேரம் கழித்து யோசனையாய் தாடையை தடவியபடியே, நம்ம மாவட்ட டிஎஸ்பி பாண்டியராஜன் தானே என்று சத்தியதேவன் கேட்க, ஆமையா, அவர்தான். நம்ம தாமர சித்தப்பாவுக்கு ஒண்ணு விட்ட மச்சான் பையன் என்று மாடசாமி சொல்ல, நீயே பார்த்து ஏதாவது பண்ணிடு மாடசாமி. பாம்பு சாகணும், ஆனா கோல் முறியக்கூடாது, புரியுதா என்று சத்தியதேவன் சொல்ல, புரிஞ்சதியா என்று சிரித்துக்கொண்டே தலையாட்டினான் மாடசாமி. கார பின்கேட் வழியா உள்ள கொண்டு போ மாடசாமி. தோப்பு விட்டதான் தங்க போறேன். உடம்பு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. குளிச்சுட்டு தான் படுக்கணும், அப்பதான் தூக்கம் வரும். இப்ப ரூம்ல போய் குளிச்சா அண்ணி முழிச்சிருவா. அதனால குளிச்சுட்டு இங்கே படுத்துக்கிறேன். சும்மா நல்லா தூங்குறவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் என்று சத்தியன் சொல்ல, சரிங்கய்யா என்று தலையாட்டிக் கொண்டே அவர்கள் வீட்டிற்கு பின்பக்கமாக செல்லும் வழியில் காரை திருப்பினான் மாடசாமி.